திரும்பமாக ஏலி ஆராதனை கூட தமிழ் சபையினாலே நடத்தப்படுகிறதான பிரைஸ் பிரிங்ஸ் விக்டரி என்ற இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் கலந்திருக்கிறதுக்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். தேவன் நிச்சயமாக எங்கள் மத்தியிலே அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக எங்களை விடுதலையாக்கி எங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளுமே அங்கே வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதியுங்கள், தேவனை துதியுங்கள், தேவனை புகழ்ந்து பாடுங்கள். ஜோப் பண்ணுவோமா? அன்பு இறக்கம் இல்ல நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று என்று மாறாத உண்மை ஆண்டவரே, திரும்பவுமாக ஆண்டவரே உடைய பாதத்திலே வந்து உண்மை துதிக்கவும் உண்மை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்கவும் நீ தந்த இந்த பெரிதான கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் தாமே எங்களோடு இருந்து வழிநடத்து கொண்டுதான் கெஞ்சுகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை வழிநடத்த கொண்டுதான் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும். தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இதை செய்தாலும் நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீரே எல்லாவற்றிலும் கூட இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி நீர் எங்களை காத்து வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து மகளை வழிநடத்தும். இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. Thank you Jesus. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா,
இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். நாம் விசுவாசத்தோடு கூட அவரை துதிப்போம். இனியும் நடத்துவே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே பார்த்து கொள்வே. வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. வழிகளை உண்டாக்கினீர். வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர். வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ
என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். ஹல்லேலூயா. ஏசாயாவுக்களின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள் அங்கே சொல்லுகிறது. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த நாட்களிலே நாங்கள் லெந்து நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்காக மரித்தார் என்று நாங்கள் அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து தேவன் எங்களுக்காக என்னத்துக்காக மரித்தார் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தியானத்தில் இருக்கிற இந்த நாட்களிலே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய குற்றங்களையும் எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக அவர் இந்த உலகத்திலே எங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய வீணான சிந்தனைகள், எங்களுடைய பாவங்கள் அவர் நம்முடைய சத்தத்தையும் கேட்கக்கூடாதபடிக்கு அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அன்பானவர்களே அவர் சொன்னார், உங்கள் பாரங்களை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள், அப்பொழுது நான் உங்களை விடுதலையாக்குவேன். உங்கள் பாரங்கள், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள், நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்ன தேவன் இன்றும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு கூட இன்று உங்களோடு ஜீவிக்கிறார். அந்த விசுவாசம்தான் எங்களுக்கு உண்டு. நீங்களும் அதை விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவன் நமக்காக மரித்தார் என்று நாங்கள் நிச்சயிக்கிற வேளையிலே நிச்சயமாகவே அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து அங்கே தன்னுடைய காரியத்தை அவர் செய்ய முடியும். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போவதில்லை. நம்மை விடுதலையாக்க முடியாதபடிக்கு அவருடைய கை குறுகி போவதில்லை. நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் தன்னைத்தானே அங்கே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அதைத்தான் இந்த நாட்களில் நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே தேவன் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கும் மட்டும் அங்கே தேவன் என்னத்துக்காக இந்த காரியத்தை செய்தார் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அங்கே அவரை அங்கே திருப்பினது. அவர் நமக்காக மரிக்க வேண்டியிருந்தது, அவர் நமக்காக இரத்தம் சிந்த வேண்டியிருந்தது. நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக ஒரே போரான குமாரனை அங்கே அந்த தந்தை கொடுக்க வேண்டியிருந்தது. தேவாதி தேவன் நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாக, நம்மை வைத்த அந்த பாசத்தின் நிமித்தமாக தன்னையே முற்றுமாக ஒப்பு கொடுத்தார். நமக்காக அடிக்கப்படும்படியாக, நமக்காக நொறுக்கப்படும்படியாக, நமக்காக இரத்தம் சித்தப்படும்படியாக அங்கே கொடுத்தார். அவருடைய கை குறுகி போகவில்லை. அதான் நாங்கள் வாசிக்கிறோம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
எங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆனால் நம்முடைய பாவங்கள் அவர் கேட்கக்கூடாதபடிக்கு அங்கே தடுக்கிறது, சிவர் வாரி அங்கே வந்து நிற்கிறது. தேவன் நம்மை நோக்கி கூப்பிடுகிறார், நம்மை பார்த்து அங்கே அழைக்கிறார். எப்பொழுது நீ என்னிடத்தில் வருவாய், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், உனக்கு நான் சுகம் தருவேன் என்று அங்கே அவர் எங்களை நோக்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். எங்களை நோக்கி எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மை திரும்பமாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவரிடம் வருவோமேயானால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு, நிச்சயமாகவே கஷ்டத்திலிருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவர் சொன்னால், உங்கள் பாரங்களை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய பாரம் எதுவா இருந்தால், அது பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சந்தோஷமின்மையா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எங்கே போவன் என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு முறை அவரிடத்திலே சகலத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறவனே, நம்முடைய அக்கிரமங்கள் அங்கே அவரை மறைக்காதபடிக்கு அவர் உங்களிடத்திலே வந்து எங்களை விடுதலையாக என்றும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறோம், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போவதில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். பாவத்திலே எங்களுடைய தாயங்களை கற்பந்தரித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பிறக்கும் போதே பாவத்திலே பிறந்தோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே தேவாதி தேவனிடத்திலே நாங்கள் எங்களை முற்றுமாக ஒப்படைப்போம். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவருடைய கருத்திலே நாங்கள் கொடுக்கிற வேளையிலே நிச்சயமாகவே எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. அங்கே தேவன் நம்முடைய சந்தோஷத்தினாலே, தன்னுடைய சமாதானத்தினாலே, தன்னுடைய பூரண சமாதானத்தினாலே எங்களை அங்கே நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் யாவரும் தேவனிடத்திலே வரணும். இந்த நாட்களிலே நாங்கள் சிலுவை மரணத்தை தியானிக்கிற இந்த நாட்களிலே அவர் என்னத்துக்காக நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் பார்ப்போமே. ஆனால் நிச்சயமாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து தேவனுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைப்போமே. ஆனால் நிச்சயமாகவே சமாதானத்தை தரவும், சந்தோஷத்தை தரவும், விடுதலையை தரவும் அங்கே வாஞ்சியா இருக்கிறார். இந்த நேரத்தில் தாமே நாங்கள் ஒரு ஜெபத்தை செய்ய போகிறோம். தேவன் நிச்சயமாகவே இந்த இடத்திலே, இந்த நேரலை ஊடாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், யாராயிருந்தாலும் வியாதியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், உங்களுடைய எல்லா அந்த ப்ரைடு, அந்த மனதில் இருக்கிறதான எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று நீங்கள் சொல்லாமல் உங்களை தாழ்த்தி ஒப்படைப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். ஜெபமனுமா. அன்புள்ள தேவனே, அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திலே உடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த நேரலை ஊடாக பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உடைய வெள்ள கருத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, சிலர் வியாதியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் குடும்பத்திலே பிரச்சனை, சிலருக்கு ஆண்டவரே பண பிரச்சனை, சிலருக்கு ஆண்டவரே வியாபாரத்திலே பிரச்சனை, சிலருக்கு ஆண்டவரே பிசாசின் பிரச்சனை. இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏதோ ஒரு பிரச்சனையினூடாக, ஏதோ ஒரு கஷ்டத்தினூடாக அங்கே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் இந்த நேரத்தில் ஆண்டவரே, அன்புள்ள தேவனையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாகவே உம்மிடத்தில் வர்றவர்களுக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாகவே ஆண்டவரே, நீர் மாறாத தேவனாக இருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறீர். நிச்சயமாகவே முடிவு ஒன்று என்று அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் வருகிறோம். இந்த சகோதரனையும் சகோதரியும் தொட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே குணமாக்கும் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் உச்சரிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. என்ன வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். விடுதலையாக்கும் வல்லமையோடு ஆண்டவரே அவர்கள் மேலே இறங்கி கத்தாவே அவர்களை ஆண்டவரை சுகப்படுத்துமையா.
நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருந்த வேளையில கர்த்தாவே எத்தனையோ பேரை நீ சுகப்படுத்தினேன், எத்தனையோ பேரை நீ குணப்படுத்தினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கை குறுகி போகவில்லை, உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா, நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த சகோதரனையும் சகோதரியும் நீர் வழிநடத்தும். ஆண்டவரே இந்த சகோதரன் ஆண்டவரே இன்றைக்கு சுகப்படுவாராக. இன்றைக்கு ஆண்டவரே அந்த சகோதரனுடைய வீட்டிலே ஒரு விடுதலை வரட்டும், ஒரு சந்தோஷம் வரட்டும். ஆண்டவரே இந்த சகோதரின் வீட்டிலே ஒரு சந்தோஷம் வரட்டும். ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே நீரே பரிகாரியாகிய கர்த்தராயிருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை நீர் ஒரு நாளும் தள்ளினதில்லை கர்த்தாவே. ஏனென்றால் நீர் அன்புள்ள தேவன். இந்த நேரத்திலும் கர்த்தாவே அன்புள்ள உம்முடைய கரத்தினாலே, ஆடி பாய்ந்த உம்முடைய கரத்தினாலே இவர்களை அரவணைத்து அவளை தொட்டு சுகமாக்கும். ஆனாலும் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிக்கட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும். உம்மால் கூடும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறவர்களே நிச்சயமாகவே விடுதலை உண்டு. இயேசுப்பா நீர் தாமே தொட்டு குணப்படுத்தி சுகப்படுத்தி ஒவ்வொருவரும் ஆண்டவரே சந்தோஷத்திற்கு கூட தங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மேல நாமத்திலே கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு அன்று அது ஒரு நாளும் வீண் போகாது. அன்பானவர்களே, உங்களுடைய துக்கங்களை துன்பங்களை அவருடைய கருத்திலே ஒப்படைக்கிறவர்களே நிச்சயமாகவே முடிவு ஒன்று சந்தோஷத்தினால் நிரப்புவார், சமாதானத்தினால் நிரப்புவார். சந்தோஷத்தோடு கூட நீங்கள் போய் வாருங்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.
என்னை ஏந்தி சுமந்து காத்ததுவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்ததுவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் என் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் என் தகப்பனவர். எனக்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞருக்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன்
கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை அறைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். வரவேன் வரவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. வரவேன் வரவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரலோகத்திலே செய்யப்படுவது போல எங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படுவதாக ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டவரே நாங்கள் இந்த ஆராதனையை நடத்தும் பொழுது கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்கு ஆமை துதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தவும் பாதுகாத்து ஆண்டவரே காக்க ஒன்றுதாய் கெஞ்சுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே எத்தனையோ பேர் வியாதியினாலும் கஷ்டத்தினாலும் ஆண்டவரே கஷ்டமான பாதைகளூடாக போய்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக முன்னிட்டு வருகிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் ஆண்டவரே அங்கே வருத்தப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே நோக்கி ஆண்டவரை பார்த்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பாதத்திலே இந்த நேரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, நீர் என்றும் ஜீவிக்கிறவராக எங்கள் மத்தியிலே ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கிறது நாயக்கவினாலும் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே அங்கே வியாதியின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தண்டை வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவருடைய காரியம் என்னவா இருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய நோக்கம் என்னவா இருந்தாலும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய நீர் தொட்டு சுகப்படுத்தப்படுவதாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுவதாய் கெஞ்சுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை நீர் ஆண்டவரே கட்டளையிடுவதாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை விடுதலையாக்க வேண்டுவதாய் ஜெபிக்கிறோம். எந்த வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே குணப்படுவதாக குணப்படுவதாக. அல்லேலூயா. Thank you Jesus. அப்பா நீர் தாமே தொட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவரை சுகப்படுத்தி வழிநடத்த வேண்டும் இயேசுவின் வல்ல நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. Thank you Jesus. Thank you Jesus. அன்பானவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனை குறித்து தியானிக்கவும் தேவன் தந்தை இந்த பெரிதான சலாக்கியத்துக்காக தேவனை திரும்பவுமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் நிச்சயமாகவே எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். தேவன் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் பெரிதான ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளையிட நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நீங்களும் விசுவாசத்தோடு கூட அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். தொடர்ந்து உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்
பாதுகாத்து வழிநடத்தி தாங்குவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.